श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु हजरत ताजुद्दीन बाबा महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता। சத்குரு சாய்நாதரின் ஆசிகளுடன் மாஸ்டர் அவர்களின் கண்காணிப்பில் நடந்து கொண்டு வந்திருக்கும் இந்த சத்சங்க மகாயக்னத்தில் ஹஜ்ரத் தாஜுத்தீன் பாபா அவர்களின் திவ்ய சரித்திரத்தை நாம் அனைவரும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விவரமாக கேட்டுக்கொண்டே வருகின்றோம். இன்று சாமானிய மனிதர்களையும் மகான்களாக மாற்றிய பாபா என்பது தலைப்பு. எதுக்காக இந்த ஒரு தலைப்பு வந்ததுன்னா, பாபா தி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, தி பெஸ்ட் ஸ்டேஜ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது பிரதமம் அப்படின்னா இவங்கதான் முக்கியம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முக்கியமான மகான்களில் பாபா ஒருவர். அவரு ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். என்னது? 1,25,000 பேரு, அத்தனை பேரு மகான்களாக மாற்றியதுக்கு பிறகு இந்த உலகத்துடைய எனக்கு இருக்கிற தொடர்பை நான் துண்டிப்பேன் என்று சொன்னாராம். ரகோஜிராவுக்கு என்ன சொன்னாரு? இந்த இதுல எப்பவுமே நான் உன்னுடைய அந்த பங்களால நான் இருப்பேன்ட்டு சொன்னார். அவங்க எல்லா உயிரினங்களும் சமமாக பார்ப்பாங்க. தயை என்ற குணத்தை மிகுந்த 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 அதிகமாக இருக்கிறவங்க மகான்கள் மட்டும்தான். சரி, பாபா மகா சமாதி ஆயிட்டார் இல்லையா? இப்போ அவர் எப்படி 1,25,000 பேரை மகான்களாக மாற்ற முடியும் என்ற சந்தேகம் நம்ம எல்லாருக்கும் வரும். யோகா வாசிஷ்டத்துல ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, ஜீவன் முக்தி பெற்ற மகான்கள் பிரளயமே வந்தாலும் அழிய மாட்டார்கள். ஏன் இருப்பாங்களாம்? எப்படி? பாபா சொல்லலையா? பாபா மகா சமாதி ஆகும் தருவாயில் ஒரு அம்மாவுக்கு கனவு வரும். அந்த கனவில் பாபா மரணிக்க போகிறாருன்னு அந்த அம்மா கத்துவாங்க. அப்போ பாபா உடனே மகான்கள் மரணிக்க மாட்டார்கள், மகா சமாதி அடைவார்கள் அப்படின்னு சொன்னார். ஆதி அந்தம் அப்படின்றது அவங்களுக்கு இல்ல. இந்த சமநிலை கொண்ட ஆதி தொடக்கம்தான் அவர்களுடைய நிலை. பாபா அந்த வார்த்தை சொன்னார். அப்ப நான் எப்பவுமே இருப்பேன். அதுக்காக என்ன சொன்னாங்க? என்னுடைய சமாதி உனக்கு பதில் கொடுக்கும்னு சொன்னார். மகான்கள் நடந்து கொண்டிருந்த அந்த பூமி மிகவும் பவித்திரமானது, மகிமான்விதம் பெற்றது அந்த பூமி. அதனால பாபா சொன்னாரு, என் மண்ணு உனக்கு பதில் கொடுக்குமோ, உனக்கு சமாதானம் தரும் அப்படின்னு சொன்னார். மகான்கள் ஒரு வாக்களித்தால், ஒரு ப்ராமிஸ் பண்ணா அது 100% கடைபிடிப்பாங்க, அது 100% நடக்கும். இது இவங்களே சொன்னாங்கன்னா போதிசத்துவர் கூட சொல்லியிருக்கிறாரு, எல்லா ஜீவிகளுக்கும் முக்தி கிடைக்கிற வரையும் நான் பரநிர்யாணம் அடைய மாட்டேன்னு அவர் சொல்லியிருக்கிறார். சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னாரு? இந்த உலகத்தில் ஒரு நாய் கூட பசியால இருக்கக்கூடாது, அதுவரை நான் என்னுடைய கடமை ஆற்றிக்கொண்டே இருப்பேன், எத்தனை பிறவிகளானாலும் அப்படின்னு சொன்னார் அவர். பாருங்க, மனுஷங்களா பத்தி மனுஷங்களே யோசிக்கிறது இல்ல, ஒருத்தங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறது இல்ல. அந்த மாதிரி இருக்கிற இந்த காலத்துல மகான்களுடைய எண்ணம் பாருங்க. ஒரு ஜீவியின் பசி கூட இருக்காத வரைக்கும் நான் இருக்கிறேன்னு விவேகானந்தர் சொன்னா, நம்ம எல்லாரும் இந்த ஜென்மத்திலேயே முக்தி வரணும், அடுத்த பிறவி எனக்கு வேண்டாம்
இப்போ தன்யத்தை பெற்றால் போதும் அப்படின்னு சொல்றதுக்கு இதுக்கும் எந்த ஒரு இடத்துலயாச்சு ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? அப்போ எனக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க செல்ஃபிஷ் தான். ஒவ்வொரு உயிரினத்தை பத்தி அவங்க யோசிச்சிருக்காங்க. ஒருத்தரை மகானா மாத்தணும்னா அதுக்கு எவ்வளவு சிரமம் இருக்கு. ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம குழந்தைக்கு அந்த சின்ன வயசுல விரல் சப்புற பழக்கம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அது கட்டை விரலோ ஏதோ ஒரு 5 விரல இது ஒரு விரல் போட்டு சப்பிக்கிட்டே இருந்தது குழந்தைன்னா, அத மறக்க செய்யணும், அந்த பழக்கத்தை நிறுத்தணும்னுட்டு எவ்வளோ முயற்சி பண்ணுவோம். அவ்வளவு முயற்சிக்கு பிறகுதானே அந்த குழந்தை வந்து நிறுத்துறாங்க. அதே மாதிரி நமக்கு அரிஷட் வர்க்கங்கள் மிக அதிகமாக இருந்து அவங்க கிட்ட போகிறோம். ஏதோ கஷ்டத்துக்காகவோ கோரிக்கைக்காகவோ பகவான் கிட்ட நம்ம போறோம். நமக்குன்னு சொல்லிடுற, தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாருக்குமே நான், எனது, எனக்கு அப்படின்ற எண்ணங்கள் இருக்கு. துவேஷம், இவங்களை பார்த்தா எனக்கு பிடிக்காது, இவங்க கூட நான் பேச மாட்டேன் அப்படின்ற எண்ணமும் இருக்கும். அப்படி இருக்கிறச்ச ஒரு மகானு ஒரு இடத்துக்கு போனா அப்போ அங்க என்ன நடக்கும்? ஒரு மகான் கிட்ட ஒரு சாதாரண மனிதன் போனா என்ன நடக்கும் அப்படின்னா, அதுல என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க நமக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட குணங்களை வந்து அழிச்சிட்டு பிறகு மகானா மாத்தணும். கெட்ட குணங்களை அழிச்சிட்டு பிறகுதான் மகானா மாத்த முடியும். அப்படி ஒவ்வொரு குணம் போகணும்னா எவ்வளவு நாள் ஒரு மகான் கஷ்டப்படணும். நம்ம போன உடனே மகான்கள் பேச்சு கேட்டுறோமா? நம்ம கோரிக்கைகள் தீர்ந்தாலும் திருப்பி அவங்கள டெஸ்ட் பண்ணுவோம். ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாது, அவரையும் நம்ம இந்த மகான் நம்பணுமே, நமக்கு கஷ்டம் வந்துச்சு அப்படின்ற எண்ணம் வந்துடும். மாறின மாதிரி இருப்போம். திருப்பி அந்த வேதாள முருங்கை மரம் ஏறின மாதிரி ஏறிடுவோம். யாரையுமே கோச்சிக்காத, யாருமே துவேஷிக்காதன்னு சொல்றாங்க. கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுவோம். அடுத்த நாள் அதுக்கு முன்னாடி ஆச்சு 2 பேரை துவேஷிச்சுட்டு இருந்து இப்போ அப்படியே விஸ்வரூபம் எடுத்து 4 பேரை துவேஷிப்போம். ஏன்னா நம்ம புரிதலோட அந்த கெட்ட பழக்கத்தை விடுறது இல்லை, கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறோம், அடக்கி வச்சுக்கிறோம். சொல்லிட்டாரு செஞ்சிடணும் அடக்கி வச்சுக்கிறோம். அது ஒரு நாள் பஸ்ட் ஆகும் போது மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுக்குது. அதுக்காக ஒரு மகான சாதாரண மனிதனை மகானா மாத்தணும்னா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு தபோ சக்தியை வந்து அவங்க நமக்காக தாரவாக்குறாங்கன்றது கூட நாம வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும் எப்பவுமே. சும்மா ஆன்மீக விஷயங்களை சொல்றதுனால எல்லாரும் மாறிடுவாங்களா? இந்த லௌகிகமா இருக்கிற சில கண்டிஷன்ஸ், சில ரூல்ஸையே நம்மளால ஃபாலோ பண்ண முடியல. அது எல்லாமே தாண்டி சத்தியான்வேஷனை, உண்மையை தேடி நம்ம வந்து சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும்ன்ற நம்மளுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கும் பொழுது சத்குருவின் முழு ப்ரொடெக்ஷன் நமக்கு கிடைக்கும். நம்மள வந்து அந்த முழு ப்ரொடெக்ஷன் கொடுத்து கை பிடிச்சு கொண்டு போறவர் தாஜுதீன் பாபா. நிறைய மகான்கள் அவர் ஒருத்தர். அப்பேற்பட்ட ப்ரொடெக்ஷனை வந்து இந்த மனித சமுதாயத்துக்கு கொடுத்து அவர் எப்படி அவங்கள மகான்களா மாத்தினாரு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது கூட நமக்கு ரொம்ப ஆர்வமா கூட இருக்கும். அப்துல் அசீஸ் அப்படின்ற ஒருத்தர் சத்குருவுக்காக தவித்து கொண்டே இருந்தார். அதாவது தவிப்பு தான் தவம். சோ அவர் தவம் செஞ்சு கொண்டே இருந்தார். இப்படி ஒரு இடத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு மூக்கு மூடிட்டு ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இல்ல, தன்னுடைய அன்றாட கடமைகளை பூர்த்தி செய்து கொண்டே மனசுல தவம் செஞ்சுட்டு இருந்தார். அந்த தவிப்பு தான் தவம்.
இந்த தவிப்பு இருந்தா மகான்களை தேடி வருவான். அவங்க இதுதான் நான் அப்படின்றது சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த அப்துல் அசீஸ் என்றவர் ரொம்ப தவிப்பு கொண்டு இருந்தார். ஆனா அப்துல் அசீஸுக்கு இவர் குரு என்ற பாவனை வரல. அப்படின்னா ஒரு குருவை நாடி இது செய்யணும்னு வரல. ஆனா தொடங்கிட்டே இருந்தார், அந்த தவிப்பும் தொடங்கிட்டே இருந்தது. ஒரு நாள் ஒரு கனவுல ஒரு மகான் தரிசனம் கொடுக்கிறார். மார்னிங் அவரு இந்த மகானை வர்ணிச்சுட்டு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. அது உங்க பொலைமையா இருப்பாங்கல்ல, சரி அந்த மகான் எப்படிதான் இருந்தார் சொல்லணும் போது இவரு சொல்லிட்டே இருந்தாரு. ஒரு பெரிய கம்பெனி மாதிரி ஒண்ணு போட்டுன்னு இருப்பாரு. இந்த மாதிரி எல்லாம் அடையாளங்கள் சொல்லும் பொழுது அவரு அஜீஸ் கூட அவர் சொல்லலாம் சொல்லிருக்கிறாரு. நீ சொல்ற மகான் தாஜுத்தீன் பாபா மாதிரி இருக்கு. அவர் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் பொழுது, சகர்தால இருக்கும் பொழுது அவர் எத்தனை மகிமைகள் எத்தனை லீலைகள் பண்ணாரோ, அற்புதங்கள் பண்ணாரோ, அது எல்லாமே அந்த அஜீஸ் கிட்ட அவர் சொல்றாரு அந்த ஃப்ரெண்டு. அது கேட்டதுக்கு பிறகு அந்த அஜீஸுக்கு பாபாவை தரிசனம் பண்றன்ற ஆசை ஆழமா வந்துச்சு. 1908 அவர் வாக்கியில பாபாவை தரிசனம் பண்றார். அஜீஸ் வாக்கி வரும் பொழுது தாஜுத்தீன் பாபா மரத்தடியில உட்கார்ந்துட்டு இருக்காரு. அஜீஸை பார்த்த உடனே தாஜுத்தீன் பாபா அந்த தரை மேல இருக்கும்ல, நம்ம உட்கார்ந்துட்டு இருந்த தரை மேல பட்டோம்ல நம்ம துணி வஸ்திரம், அந்த பக்கத்திலே இருக்கிற ஒரு புல்லை எடுத்துட்டு அவருடைய அந்த கம்பெனியுடைய எண்டுல எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, அந்த அப்துல் அசீஸ் முழு பெயரை அவரை எழுதிட்டு அவரை பார்த்து சிரிக்கிறாரா. அவருடைய முழு பேரு பாபாக்கு எப்படி தெரியும் அப்படின்றதே ஒரு ஆச்சரியம். இந்த ஒரே ஒரு விஷயம் நடந்ததுனால அவருக்குள்ள அஜீஸுக்குள்ள சகஜமான நம்பிக்கை ஏற்பட்டதாம். இந்த வேர்ட்ஸ் பாருங்க மாஸ்டர் எப்படி எழுதிருக்கிறா, சகஜமான நம்பிக்கை வந்தது. அதாவது நிறைய மகிமைகள் பார்த்து லீலைகள் பார்த்து அவங்க சொன்னதை கேட்டு திருப்பி எனக்கு நடந்தாதான் வரும் அப்படின்னு இல்ல, வெறும் அவர் பேரு மட்டும் எழுதினார். பேர் தெரிஞ்சா மற்றதெல்லாம் தெரிஞ்சிருக்காதா, தெரியும் என்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கிறதுனால, இந்த தவிப்பு இருக்கிறதுனால சகஜமாகவே பாபாவை நம்பினாராம். அந்த காலத்துல தாஜுத்தீன் பாபா அவருடைய கப்னி மேல பேர் எழுதினார்னா என்ன பொருள்னா, அவரு அந்த பக்தனை தன்னுடைய குழந்தையாக ஏற்றுக்கொண்டார் என்று அர்த்தம். அதுக்கு பிறகு அவருடைய எல்லா விஷயங்களையும் பொறுப்பு இவரது ரக்ஷணா பாரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவரை தாங்கிறது, அவரை ரட்சிப்பது எல்லாமே இவருடைய பொறுப்பு என்று அர்த்தமா. அதுக்கு சில நாட்கள் அஜீஸ் அங்கே இருந்தார். அஜீஸுடைய நம்பிக்கை இன்னும் அதிகரித்துக் கொண்டே போகுது. தாஜுத்தீன் பாபாக்கு அப்பப்போ ஒரு திவ்ய அனுபவங்கள் வரும் பாபாவுக்கு. அந்த நிலையில இருக்கும் பொழுது பாபாவுக்கு அதிகமா கோபம் கூட வருமா. அந்த கோபத்துல பக்தர்களை அடிப்பாங்களாம். அதுவும் ஒரு விதமான ஆசீர்வாதம் தான். இது பாபா சரித்திரத்துல கூட நாம பார்த்திருக்கிறோம். பாபா அப்துல் இந்த அவருடைய பக்தர்கள் இன்னும் சில பேர் இருக்காங்களா, பீஷ்மா, இவங்க எல்லாருமே அடிப்பாரு பாபா. அவங்க என்ன சொல்லுவாங்க, இதுவும் ஆசிகள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க பாபாவும் அடிப்பாராம். அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் பொழுது எல்லா பக்தர்களும் சேர்ந்து ஒரு குட் கேரக்டர் கொண்ட மரியம்பி அம்மா சாஹேப் என்ற ஒரு பெண்ணை பாபா கிட்ட போயிட்டு சமாதானம் படுத்திட்டு அவருடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு வாமா, கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வாமா அப்படின்னு வேண்டுவாங்களாம். இங்க பாருங்க என்ன இங்க ஒரு வார்த்தை மாஸ்டர் எழுதிருக்கிறது, குட் கேரக்டர் கொண்ட.
மரியம்பி அம்மா சாஹேப் அந்த பெண்மணிய அனுப்புறாங்க. அவங்கள பார்த்த உடனே, அவங்க பாட்டு கேட்ட உடனே பாபா கோபம் கண்ட்ரோல் ஆயிடும். அவ்விதமாக தாஜுதீன் பாபாவுடைய நிறைய விஷயங்கள்ல நிறைய அனுபவங்களை அஜீஜ் பார்த்து கொண்டே வந்தார். ஒரு வாட்டி பாபா மிகவும் கோபமாக இருந்தார். அப்போ அந்த அம்மாவை அனுப்புறாங்க பாபாவை சாந்தப்படுத்த சொல்லி. ஒரு அடி அடிக்கவும் செய்தாரா. பாபா கோபம் கம்மியாகல, அந்த அம்மாவையும் அடிச்சிடுறாங்க. இங்க பாருங்க, அனுப்புறது யாரோ ஒருத்தங்களை அனுப்பல, குட் கேரக்டர், அதாவது நிர்மலத்துவம், பியூரிட்டி, நிச்சல தத்துவம், பொறுமை, இந்த மாதிரி நல்ல குணங்கள், நற்குணங்கள் அதிகமாக இருந்த நல்லொழுக்கம் பெற்ற ஒரு அம்மாவை அனுப்பும் பொழுது அவங்களுடைய பிரார்த்தனையால பாபா கோவம் போயிடுச்சு. சரி, எத்தனை வாட்டி அமிச்சாலும் கோவம் போகணுமே, இந்த வாட்டி ஏன் பாபா அடிச்சாரு அப்படின்னு, எத்தனை வாட்டி நீ ஏன் வருவ, உன்னையே அமிச்சிட்டு அவங்க காலத்தை போக்குவாங்களா, அவங்க எப்போ அந்த குட் கேரக்டரை பழகுவாங்க அப்படின்ற அத பொருள் இருக்கலாம் அப்படின்னு மாஸ்டர் எழுதுறாரு. நல்லா கவனிக்கணும். அந்த அம்மா நல்ல அம்மா, அவங்களை அமிச்சா பாபா கூல் ஆயிடுவாரு. நம்ம வீட்டுல கூட அப்பாவோ யாராச்சும் பெரியவங்க கோவமா இருந்தா குட்டி குழந்தைங்களை அனுப்புவோம்ல, அந்த மாதிரி. சோ அந்த வாட்டி அந்த அம்மாவும் அடிக்கும் பொழுது அதுக்கான பொருள் என்ன அப்படின்னு எழுதுறாங்கன்னா, எப்பவுமே இவங்களையே நாடி இருந்தா அவங்க எப்போ நற்குணங்களை வழக்கப்படுத்துவது, அதுக்காக இருக்கலாம் என்று மாஸ்டர் சொல்றார். அப்போ அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம், சில நொடிகள் கடந்ததுக்கு பிறகு அவரு சாந்தம் அடைகிறார். பிறகு அப்படியே நேரா எந்திரிச்சு போயிட்டு அஜீஜ கைய எடுத்துக்கிட்டு அவரு கைக்குள்ள வச்சுக்கிட்டு ஓர் திபதை படிக்கிறார். அதாவது 2 அடி இருக்கிறவரு ஸ்லோகன் படிக்கிறார். உன்னிடம் வரும் உன் பக்தர்கள் ஆனவர்கள் தெய்வத்துக்கும் பக்தர்கள் ஆவார். உன்னிடம் வரும் உன் பக்தர்களானவர்கள் தெய்வத்துக்கும் பக்தர்கள் ஆவார். அப்பேற்பட்ட பக்தனின் கை மேல் பகவானின் கை எப்பொழுதுமே இருக்கும். அப்பேற்பட்ட பக்தனின் கைகள் மேல் பகவானின் கை எப்பொழுதுமே இருக்கும். வருங்காலத்துல கூட இந்த கை இப்படியே இருக்கும். இன்று உபதேசம் பெற்ற ஒரு மனிதன் கூட உன்னுடைய பக்தன்தான். உனதான இந்த ஷேக் கை கூட அந்த தயை மிகுந்தவர்தான். உனதான இந்த ஷேக்னா அரசன், அந்த மாதிரி பெரியவர், ஷேக்கின் கை கூட தயை மிகுந்தவரின் கைதான். இதுக்கான பொருள் என்ன? அஜீஜ் கிட்ட பாபா சொல்றார், உன்னுடைய பக்தர்களும் தெய்வத்துக்கு பக்தர்கள் தான். அதாவது நல்லவர்கள் எங்க இருந்தாலும் அவர்கள் அனைவரும் யார இவங்கதான் பூஜிக்கிறாங்க, இவங்க பக்தர்கள் அப்படின்னு கிடையாது. பகவானுக்கு அவங்க சொந்தம், அவ்வளவுதான். இப்போ கோவிலுக்கு இருந்து சித்தாரூಢ சுவாமி சீடர்கள் வருவாங்க, பாபா அனைவருக்கும் மிட்டாய் கொடுப்பாருல்ல. இது உன்னுடைய பக்தர்கள், இது என்னுடைய பக்தர்கள் என்ற வித்தியாசம் அவங்களுக்கு இருக்கா. வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே நன்மை சொல்லி கொடுத்துட்டு என்னை போல், அதாவது ஒரு மகான் நினைக்கிறார், என்ன போல் இந்த இவர்களையும் நான் ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் கை மேல் கடவுளின் கை எப்பவுமே இருக்கும்னு சொல்றாங்க. இதுக்கு நம்ம மாஸ்டர் இந்த எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். மாஸ்டர் அதிகமான ஆராய்ச்சிகள் பண்ணி பாபா பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய புத்தகங்கள் எழுதி அது எல்லாருக்கும் கொடுக்கணும். எல்லாரும் முக்தி தாமம் செல்லணும். அதாவது முக்தி என் பிளேஸ் எங்க இருக்குதோ அங்க எல்லாரும் செல்லணும். அதுக்கான பாலமாக நான் இருப்பேன்
கடைசியில போறவன் என்ன கூட்டிட்டு போனா போதும் அப்படின்னு சொல்றார் பாத்தீங்களா. அவர் மேல பகவானின் கை எப்போதுமே இருக்கும். ஆகையால் தான் பாபா மாஸ்டர் அவர்கள் சமாதி அடையும் பொழுது ஒரு பக்தனின் கனவில் பாபா, அக்கல்கோட்டு மகாராஜ் எல்லாருமே ஒரு தங்கத்தேர்ல மாஸ்டர் தன்னை பக்கத்துல உட்கார வச்சு கூட்டிட்டு போனாங்கன்னு சொன்னார். அப்பேற்பட்ட ஒரு மகான் பக்தன், அதாவது மாஸ்டர் பாபாவுடைய பக்தன், சீடன், அவர் மேல் எப்பவுமே அவருடைய கரம் மகான்கள் பிடிச்சு கொண்டே இருப்பார். ஆகையால் மகானின் செல்ல பிள்ளையானார் மாஸ்டர். அப்படி யார் இருந்தாலும் சரி, அவருடைய கரங்களை பகவான் பிடிச்சு கொண்டே இருப்பார். அப்புறமா சொல்றாரு, வரும் காலத்துல கூட இந்த கை இப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது மக்கள் நினைச்சுக்கலாம், இவர் மகா சமாதி ஆயிட்டாரே, அப்ப யார் இருக்காங்க இப்படி எல்லாம் மக்கள் நினைச்சுக்கலாம். ஆனா மகான்கள் அந்த பாஹ்யமா வெளிப்படையான அந்த பௌதிக தேகம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியாது. ஆனா சைதன்ய ஸ்வரூபமாக அவங்க எல்லா இடத்திலுமே இருந்து கொண்டே இருப்பாங்க. அதுல நோ டவுட். ஸ்ரீகுரு சரித்திரத்துல ஸ்ரீகுருவும் சொல்லியிருக்கிறாருல்ல, கங்காபுரம் விட்டுட்டு போகும்போது, நான் ஸ்தூல பார்வைக்கு வெளிப்படையான இந்த பார்வைக்கு தான் தெரிய மாட்டேன், ஆனா சூக்ஷ்மமா நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்றாருல, அந்த மாதிரி வரும் காலத்துல கூட இந்த கை இப்படியே இருக்கும் அப்படின்னு அவருக்கு உறுதிமொழி கொடுக்கிறாரு. இன்று உபதேசம் பெற்ற ஒருத்தர் கூட உன் பக்தன் தான் சொல்றாங்க. ஏன்னா ஒரு ஞானிக்கு நான் குரு, இவங்க சீடர்கள் என்ற எண்ணமே இருக்காது. எல்லாரும் ஒரே ரூபமாக தோணும். அதுக்குதான் ரமண மகர்ஷி சொன்னார், நான் குரு என்று நினைக்கிறவன் அந்த வார்த்தைக்கும் அந்த இடத்துக்கும் தகுதியற்றவன் சொல்றார். ஏன்னா அவங்க ரூபத்துல எல்லாருமே ஒன்றுதான். அதனால உன்னுடைய பக்தர்கள் என்னுடைய பக்தர்கள் இல்லை அப்படின்னு உறுதிமொழி கொடுக்கிறார். உனதான இந்த ஷேக்கின் கை கூட அந்த தயாமயன் தான் அப்படின்னா, இந்த கை இது தாஜுத்தீன் பாபா கை, இது சாய் பாபா கை, இது அக்கல்கோட் மகாராஜ் கை அப்படி கிடையாது. அந்த கை நமக்கு ஆதரவு கொடுக்கும், அந்த கை நம்மளை முன்னேற்றி செல்லும், அந்த கை நம்மளையும் மகான்களாக மாற்றணும் என்று தவித்துக் கொண்டிருக்கும் அந்த கை, அது எப்பவுமே பகவான் தான். அதாவது உன்னுடைய ஷேக் அப்படின்னா அஜீஜோடைய குரு யாரு? தாஜுத்தீன் பாபா. உன்னுடைய ஷேக்கான இந்த கை கூட அந்த தயாமயன் தான், அவரது தான் சொல்றார். அப்படின்னா இவங்க யாருமே நான் கடவுள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சில வருஷத்துல நாம தான் புரிஞ்சுக்கணும். அப்படி அது படிச்சுட்டு அஜீஜ தன்னுடைய பக்தனாக ஏற்றுக்கொண்டார் தாஜுத்தீன் பாபா. பிறகு அவருடைய பெயரை நசீருத்தீனாக மாற்றினார். நசீருத்தீன் அதுக்கு பிறகு பாபா சந்நிதியில் ரொம்ப நாள் இருந்தார். அதுக்கு பிறகு கூட தாஜுத்தீன் பாபா எப்படி ஏற்பட்ட ஒரு மகானோ அவ்விதமான மகானா இவரும் மாறினார். யாரு? நசீருத்தீன் என்று பெயர் மாற்றப்பட்ட அஜீஜ். ஒரு நாள் காலையில் தாஜுத்தீன் பாபா சக்கர்தரால அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட உட்கார்ந்துட்டு இருந்தார். அந்த நேரத்துல அவர் ஒரு லாங் கோட் ஒண்ணு போட்டுக்கிட்டு இருந்தாராம். அது மார்னிங் 5 o'clock. கரீம் பாபா என்ற ஒரு பக்தன் அந்த நேரத்துல பாபா கிட்ட போயிட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிறார். அப்போ தாஜுத்தீன் பாபா கரீம் இப்படி கேக்குறாரு, நான் இப்ப எப்படி இருக்கிறேன் அப்படின்னுட்டு. அவர் சொல்றாரு, அந்த தெய்வ ஒளியுடன், அதாவது லைட்டிங் ஒளியுடன் நீங்க ஜொலித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்றார். அந்த தெய்வ ஒளியுடன் நீங்க ஜொலித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார். அப்போ தாஜுத்தீன் பாபா அணிந்திருந்த அந்த கோட்டையும் அவருடைய மொத்த ஆடைகளையும் விடுறார்.
அப்படியே திகம்பரமாக நின்று கொண்டார். நின்னுட்டு இப்போ நான் எப்படி தெரியுறேன் அப்படின்னு கேக்குறாரு. ஃபர்ஸ்ட் கோட்டு போட்டுக்கிட்டு கேக்குறாரு, திருப்பி எல்லா ஆடைகளும் தியாகம் பண்ணிட்டு திருப்பி கேக்குறாரு. அப்ப கரீம் பாபா சொல்றார், தெய்வ சாம்ராஜ்யத்தின் ஒளியுடன் நீங்கள் ஜொலித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தெய்வ ஒளியுடன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன சொல்றாரு செகண்ட் டைம், தெய்வ சாம்ராஜ்யத்தின் ஒளியுடன். இப்ப நமக்கு ஒரு டவுட் வரலாம். ஆக்சுவலா ஆடை இல்லாம அவர் நிக்கிறாரு, அதாவது திகம்பரம் அப்படின்னா 4 திக்குகளையும் வஸ்திரமாக தரித்தவர் என்று பொருள். இங்க முதல்ல எல்லாம் போட்டுட்டு இருக்கும் பொழுது பாபாவை பார்க்க தெய்வ வச்சஸ் அப்படியே தெரியுது, இந்த தெய்வ ஒளி தெரியுது. அதுதான் அவர் சொல்றாரு. பிறகு என்ன சொல்றாரு, தெய்வ சாம்ராஜ்யத்தின் ஒளி அந்த பந்தா உங்களுக்குள்ள இருக்குன்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சைத்தன்யம் எல்லா இடத்திலும், அதாவது திக்குகள் அம்பரமாக வஸ்திரமாக துணியாக அணிந்து கொண்டிருப்பவர். அப்படி அப்படி யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன இருக்கும், அங்க உருவம் இருக்காது, எல்லா இடத்திலும் நிறைஞ்சிருக்கிற அந்த சைத்தன்யம் மட்டும்தான் இருக்கும். சோ எப்படி சைத்தன்யம் அப்படின்னு அது சொல்றோம்னா, இந்தியால நாம பிரார்த்தனை பண்றோம். இந்தியால ஒரு பகுதியான சென்னையில அதுலயும் குறிப்பிட்ட ஒரு இடத்துல, பெரம்பூர் ஆவடி அம்பத்தூர் எது வேணா வச்சுக்கோங்க, அந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணும்போது பாபா இங்க நமக்கு ஒரு ஆபத்து வருது காப்பாத்துறாரு. அதே நேரத்துல அமெரிக்கால காப்பாத்துறாரு. 2 இடத்துல இருக்கிற முடியும்னா அது என்னது, அது சைத்தன்யம் தான், அந்த ஆற்றல் தான் இருக்க முடியும். அந்த ஆற்றலின் ரூபமாக கரீம் பாபாவுக்கு பாபா தரிசனம் கொடுத்திருக்கிறார். அப்போ பாபா அவரின் சட்டையை, அந்த கைகள் இருக்கும்ல, ஷர்ட்டுக்கு அந்த ஹேண்ட்ஸ் லெங்தா இருக்கும்ல, அந்த லெங்தா இருக்கிற அந்த கைகளின் எண்டு கரீம் பாபா கைக்கு கொடுக்கிறாரு. இது கட்டியா பிடிச்சுக்கோ, அப்படின்னு நாங்க பிடிச்சுக்கோ, உன்னுடைய இகபரங்களை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை அப்படின்னுட்டு சொல்லிட்டு அவருடைய அந்த சட்டையை கரீம் பாபாவின் தலையில் சுற்றி தலைப்பாக கட்டுற மாதிரி கட்டி விடுறார். பிறகு அவர் கரீம் பாபா கையில் சில மதுர பண்டங்களை வைத்து, இது விவாக நேரத்தில் தரக்கூடிய காணிக்கை அப்படின்னு சொல்றார். இந்த ஒரு நிகழ்வுனால சாதுதீன் பாபா பக்தர்கள் அனைவரில் கரீம் பாபாவுக்கு தான் ஒரு பிரத்யேகமான இடம் இருக்கு என்பது உறுதியாகும். சரி, ஆசீர்வாதம் பண்றாரு. உன்னுடைய இக வாழ்க்கையும் பர வாழ்க்கையும் பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை, நான் இருக்கேன்னு சொல்றாரு. அந்த ஷர்ட் ஹேண்ட் எண்டு கொடுக்குறாரு, கட்டியா பத்திரமா பிடிச்சுக்கோன்னு சொல்றாரு. பிறகு அதே வஸ்திரத்தை தலைக்கையும் தலைப்பாகவும் கட்டுறார். அதாவது நான் எப்பவுமே உன் கையில தான் இருப்பேன். உன் கையில இருப்பேன்னா என்ன அர்த்தம், உண்மையான சச்சீலம் அப்படின்னா குட் கேரக்டர் கொண்டு, நிர்மலத்துவம் கொண்டு, பியூரிட்டி கொண்ட இதயத்தோடு இருக்கிற பக்தனுக்கு பகவான் அடிமை. அப்படி இருக்கிற நீ ஈக பரத்தையோ ஈக வாழ்க்கையோ பர வாழ்க்கையை பத்தி கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னுட்டு சொல்றாரு. பிறகு மதுரமான பண்டங்கள் ஒரு கையில வைக்கிறார். வச்சுட்டு இது விவாக சமயத்தில், அதாவது கல்யாண நேரத்தில் தரப்படும் இனிப்பு பதார்த்தம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன, இது எதுக்காக இவங்க இந்த மாதிரி பண்றாங்கன்னா, அவங்களுடைய போதனை அந்த நேரத்துக்கு கல்யாணம்னா சுபம், மங்களகரமானது அப்படின்ற பொருள். இதுவே ஹேமத் பந்த் ஒரு நல்ல விஷயம் கேட்டுட்டு வா, போயிட்டு ஹேமத் பந்த் சொல்றாரு பாபா, நீ சியாமா கிட்ட போயிட்டு
நல்ல நல்ல வார்த்தைகளை கேட்டுட்டு வான்னு சொல்லி அனுப்புறாரு. அப்போ சியாமா அந்த குருபதேசம் கதைகளை ஃபுல்லா சொல்றாரு. ராதாபாய் கேட்ட விஷயம் அது எல்லாமே சியாமா வந்து ஹேமாத் பந்துக்கு சொல்றாரு. சொல்லி முடிச்சுட்டு அவங்க எல்லாரும் வருவாங்க. ஹாரதி நேரத்துல வரும் பொழுது சொன்னதெல்லாம் புரிஞ்சதா அப்படின்னு பாபா கேட்கிறாரு. புரிஞ்சது, என் மனம் அமைதி அடைஞ்சதுன்னு சொல்லும் போது பாபா கற்கண்டு எடுத்து ஹேமாத் பந்தில் கையில் வச்சுட்டு, இது எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுட்டு மனனம் செஞ்சா உன் வாழ்க்கையும் இந்த இனிப்பு போல மதுரமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இனிப்புன்னு எல்லாருக்கும் பிடிக்கும். அவருடைய உபதேசங்கள் மனசுக்குள்ள வச்சுட்டு அது கடைபிடிக்கும் பொழுது அவர்களை எல்லாருக்கும் பிடிக்கும். அவர்களை பிடிக்கும் அப்படின்னு என்னது, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல பிடிக்கும், அவங்க சொல்ற விஷயங்கள் பிடிக்கும், அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலான்ற எண்ணம் தோணும். மத்த எல்லாமே தூசியா தோணும். அவங்களுடைய அருள் இருந்தா போதுன்னு தோணும். அதுதான் அவர் அங்க சொல்றது. இந்த இனிப்பு போல் உன்னுடைய வாழ்க்கையும் மதுரமாக மாறும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இத்தனை நாள் ஹேமாத் பந்தோடைய வாழ்க்கை நிறையா இல்லையா அப்படின்னு கேள்வி வரும். நாமளே போட்டுக்கலாம். ஆனா ஹேமாத் பந்த் என்ற ஒருத்தர் சாய்நாதரை நாடி வந்து மனம் சஞ்சலம் அடைஞ்சு பிறகு அது அமைதி அடைஞ்சு பிறகு அவருடைய சரித்திரம் எழுதணும் என்ற எண்ணம் வந்து அது எழுதி இத்தனை பேருக்கு கொடுத்ததுனாலதான் ஹேமாத் பந்த் என்ற ஒருத்தர் தெரிஞ்சார். அதுக்கு பின்னாடி அண்ணா சாஹிப் டபோல்கர், அவ்வளவுதானே. அதாவது அவருடைய அனுகிரகம் இருந்தா இன்னும் சிரஞ்சீவிதான் ஹேமாத் பந்த். சச்சரித்திரம் எத்தனை பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. படிக்கும் பொழுது நன்றி சொல்லிட்டு படிக்கும் பொழுது அவர் சிரஞ்சீவிதான். அதை படிச்சு ஒருத்தருடைய வாழ்க்கை வந்து சரி செய்யப்பட்டதுன்னா அதுதான் மதுரம் பாபா சொன்னது. அந்த இந்த கல்யாணமே சுகம், இந்த சுகம்ல உண்டாகிற மாதிரி உன் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்றதுதான். இங்க தாஜுதீன் பாபாவும் அதுதான் செய்யறார். அந்த ஒரு விஷயத்த பண்றாரு. யாருக்கு? கரீம் பாபாவுக்கு. அந்த மதுர பதார்த்தங்களை வந்து எடுத்து கொடுக்கிறாரு. அதுக்கப்புறமா ஃபத்தே மஹ்மத் என்ற ஒருத்தரை வந்து மகானாக பாபா மாற்றினார். இது இன்னும் அற்புதமான ஒரு நிலை. ஃபத்தே மஹமத் ஷா ஆப்கானிஸ்தான்ல இருந்து இந்தியா வந்தவர். மோத்தமல் என்ற டிஸ்ட்ரிக்ட்ல தார்வா என்ற கிராமத்துல ஒரு மசீதுல வாழ்ந்து கொண்டே வந்தார். அவர் ராபகலா தியானத்திலேயே இருந்தாராம். சில நேரத்துல சமாதி நிலையிலேயே இருந்துருவாராம். நிறைய பேர் சொல்லிப்பாங்களாம், தாஜுதீன் பாபா வந்து தார்வா கிராமத்துக்கு இவரை வர வச்சது தாஜுதீன் பாபா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தார்வா கிராமத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே ஃபத்தே மஹ்மத் ஷா தாஜுதீன் பாபாவை நாகப்பூர்ல இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தாராம். அந்த நேரத்துல தாஜுதீன் பாபா அவர் இருக்கின்ற அந்த அறை, அதாவது அங்க வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு அறையில போட்டு பூட்டி வச்சிருப்பாங்கல்ல, ஜெயில் மாதிரி. அந்த அறையை காமிச்சுட்டு இது எப்பவுமே காலியாக இருக்காது அப்படின்னு சொல்றாராம். எப்போ இந்த அறை காலியாக இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. இது அப்படியே 100% உண்மையானதான். எப்படின்னா, தாஜுதீன் பாபா இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்துருவார்ல, ராகோஜி அந்த கப்பம் கட்டி பாபாவை கூட்டிட்டு வந்துருவார்ல, அப்போ அந்த அறை வந்து காலியா இருக்குங்க. பிறகு இந்த சதேஷான்றவர் வந்து அவரும் ஹால் நிலையில இருக்கும் பொழுது அவங்களுக்கு தெரியாம ஏதோ விஷயங்கள் பண்ணுவாங்க, கோவப்படுவாங்க, அடிப்பாங்கல்ல. அதனால அவருக்கும் பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல அதே அறையில கொண்டு வந்து அங்க வச்சாங்க. அவரும் ஒரு மிகப்பெரிய மகானாக மாறினார். இந்த ரகோஜி ராவ் தான் ஃபத்தேஷாவுக்கும் அந்த ஃபைனை கட்டிட்டு சகர்தரால தாஜுதீன் பாபா இடத்துல, தாஜுதீன் பாபா இருந்தார்ல சக்கர்தால அவரோட அரண்மனையில், அங்க நீங்க இருங்கன்னுட்டு பிரார்த்தனை பண்ணாராம்.
அப்போ பத்தேஷா இப்படி சொல்றாராம், அந்த இடம் நாம் தலையில் தரிக்க வேண்டியது, சிரத்தில் தரிக்க வேண்டிய ஒரு இடம். நீங்கள் என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்படின்னா என்ன, எனக்குள்ள இன்னும் அந்த பியூரிட்டி வரல, தாஜுதீன் பாபா அளவுக்கு எனக்குள்ள இன்னும் பியூரிட்டி வரல, அது சிறந்தாண்டு பணிய வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு சொல்றாராம். அப்படின்னா என்ன அர்த்தம், பாபா வசித்த இந்த இடம் மிகவும் பவித்திரமானது, நம் கால்களால் மிதிச்சு அபவித்திரமாக்க கூடாது, ஏன்னா நமக்கு பாவம் வந்துரும் அப்படின்றது பத்தேஷா அவர்களின் பாவனை. பத்தேஷா என்பவர் அவருடைய கடைசி நாள் வரைக்கும் கூட அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலிலேயே, அந்த அறையிலேயே இருந்து அங்கேயே அவரு சமாதியானார். அவர் மகா சமாதி ஆனதுக்கு பிறகு தாஜுதீன் பாபா இருந்த அந்த அறைக்கு கூட்டிட்டு வந்தாங்களாம். சமாதி இருக்கிறதுல, தாஜுதீன் பாபா சமாதி இருக்கிற இடத்துக்கு பத்தேஷாவை கூட்டிட்டு வந்தாங்களாம். இப்போ தாஜுதீன் பாபா சொன்ன அந்த வார்த்தைகளை நம்ம நினைவு கொள்ளலாம். இந்த அறை என்னைக்கும் காலியாக இருக்காது அப்படின்னா என்ன, இன்னைக்கும் அங்க மகான்கள் இருப்பாங்க, அவ்வளவுதான். அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டா அது நடந்தே தீரும். ஸ்ரீகுரு சரித்திரத்துல ஸ்ரீகுரு சொல்வாரு, சத்குரு வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துட்டா, யானை தந்தம் எப்படி பின்னாடி திரும்பி வளர்ந்த தந்தம் எப்படி போகாதோ அதே மாதிரிதான் அது ஸ்திரமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. மகான்களுடைய சரித்திரம் வாசிக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆனந்தம் கிடைக்கும், தைரியம் கிடைக்கும், அமைதி கிடைக்கும். ஏன்னா 1,25,000 பேரை ரெடி பண்ணணும், மகான்களாக ரெடி பண்ணணும்னு பாபா சொல்றாருல்ல. சோ அவர் என்ன சொல்றாரு, தூய்மையான இதயம் கொண்டு வந்தாலே போதும் அப்படின்னு கூட சொல்றாரு. உண்மையான தவிப்போட வந்தா போதும், அவங்களை மகான்களாக மாத்திடுறாங்க இவங்க. நமக்கும் நம் வாழ்க்கையில் நம்பிக்கை வரும், மகானாகிறோம் இல்லைங்க, அந்த தலைவனை நமக்கு வேணும். நம்மளுடைய தர்மத்தை ஒழுங்கா கடைபிடிச்சோம் என்ற ஒரு திருப்தியோடு நாம இந்த வாழ்க்கையில போனால் போதும். ஏன்னா இன்னும் நம்ம அந்த அரசியல்வர்கள் விடல, கோபம் பொறாம இது எல்லாமே இருந்துட்டுதான் இருக்கு. நமக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட குணங்களை நீக்கிட்டு தூய்மையான இதயத்தை நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று இந்த தந்தையிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். श्री सच्चिदानंद सद्गुरु हजरत ताजुद्दीन बाबा महाराज की जय. श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय. गुरुदेव दत्ता.